ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்காம எந்த ஒயிட் சுகரும் சேர்க்காம 100% நேச்சுரலா வீட்லயே பண்ணக்கூடிய ஜெல்லி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஜெல்லிய உங்க கிட்ஸ் நோ சொல்லாம சாப்பிடுவாங்க. அண்ட் இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது 100% நேச்சுரல். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்க கிட்ஸ் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சிட்டு ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் இதுல ஆட் பண்ண போறோம். அண்ட் கிட்ஸும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட போறாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ரெசிபியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 2 பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய ஆப்பிள அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பெரிய நெல்லிக்காய விதைய எடுத்துட்டு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சிய 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய பீட்ரூட்டை அதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் தண்ணியும் ஊத்தி இத நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா அடிச்சு எடுத்துருங்க. நல்லா அரைஞ்சிருக்கணும். எந்த திப்பியும் இல்லாத மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமாட்ட ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதுல ஃபில்டர் வச்சுட்டு அந்த ஃபில்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கரண்டி இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்க அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மீதி இருக்கிற அந்த அரைச்ச இதுல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெறும் திப்பி மட்டும் வரும். ஸோ அந்த திப்பியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி அந்த ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நான் அரைச்ச எல்லா வெஜ்ஜஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா எனக்கு ஒரு 1/2 லிட்டர் கிட்ட ஜூஸ் வந்துருச்சு. இப்ப பாருங்க, என்னோட மிக்ஸி ஜார் ஃபுல்லா எம்டி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஜூஸ் கண்டிப்பா 1/2 லிட்டருக்கு மேலேயே இருக்கும். இந்த ஜூஸ்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் பண்ண கார்ன்ஃபிளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம கார்ன்ஃபிளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஜூஸ், அந்த மிக்ஸ மெதுவா இந்த பேன்ல ஆட் பண்ணுங்க. அப்புறம் மெதுவா அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜூஸ் மிக்சர் கட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்குமே நம்ம கொஞ்சம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அடி பிடிக்காம பாத்துக்கணும். அதே மாதிரி ஓரங்கள் எல்லாமே நல்லா ஒட்டிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாமும் கொஞ்சம் எடுத்து விட்டு ஸ்லோவா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்ப கொஞ்சம் பார்த்து கிளறிட்டே இருக்கணும். நல்லா பாயில் ஆகி இன்னுமே கூட கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதுல கேரட் அண்ட் பீட்ரூட் இருக்கு. அதுவே கொஞ்சம் நேச்சுரலாவே ஸ்வீட்டா தான் இருக்கும். அது கூட நம்ம நெல்லிக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் புளிப்பு சேர்க்கும். அண்ட் இந்த இஞ்சி இன்னுமே ஒரு மைல்டு காரமும் சேர்க்கும். ஸோ நமக்கு இங்க குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனாலதான் 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அதையுமே கூட நம்ம குறைச்சிக்கலாம். இப்ப நீங்க ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு பீட்ரூட், ஒரு 2 நெல்லிக்காய் போட்டு பண்றீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணா போதும். இதுவே ரொம்ப ஸ்வீட்டா இல்ல, எனக்கு மீடியமா தான் இருந்தது. கிட்ஸ் சாப்பிடுற அளவுக்கு ஸ்வீட்ஸ் தான் இருந்தது. இன்னுமே கம்மியா போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்டே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஃபார் 1/2 லிட்டர் ஜூஸ் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க.
அது இந்த ஏலக்காய் பவுடர் இன்னுமே வந்து அந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிட்டு அதையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம், ஆல்ரெடி வந்து நம்மளோட இந்த ஜெல்லி வந்து திக்காக ஆரம்பிச்சிச்சு. இன்னுமே கூட ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து கொஞ்சம் விடாம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜெல்லி வந்து இன்னும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே திக்கா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்துல எல்லாம் நல்லாவே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கரண்டியில அந்த ஜெல்லியை எடுத்து பாத்தீங்கன்னா அது விழாம அந்த திக்கா இருக்கும். விழறதே வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் கரெக்டான பதம். அந்த டைம்ல நீங்க ஒரு பேனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்க வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து தூவி வச்சிருக்கேன். பட் நீங்க வந்து கோகோனட் தூவணும்னு கிடையாது. அப்படி இல்லைனாலுமே இந்த ஜெல்லி ஒட்டாம வரும். பட் இது கொஞ்சம் டேஸ்டா இருக்குமேங்கிறதுக்காக நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தூவி வச்சிருக்கேன். இப்ப காய்ச்சி வச்சிருக்க ஜெல்லியை எடுத்து அந்த பேன்ல ஊத்திடுங்க. ஊத்தி முடிச்சுட்டு அதை ஒரு லெவல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்றதுக்கு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இதை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிடுங்க. இந்த ஜெல்லி வந்து நல்லா கூல் டவுன் ஆகணும். அதனால அப்படியே கவர் பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸுக்கு அப்படியே வச்சிருங்க. ஒரு 3 ஹார்ஸுக்கு அப்புறமாட்ட நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெல்லி இப்ப நல்லா கூல் டவுன் ஆயிருக்கும். அண்ட் வந்து நீங்க பீசஸ் போடுறதுக்கு இப்ப ரெடியா இருக்கும். ஸோ ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதே மாதிரி இந்த ஜெல்லியை வந்து நீங்க பீசஸ் போட்டுக்கலாம். பீசஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்ட இந்த பேனுக்கு மேல ஒரு பிளாட் பிளேட் வச்சுட்டு அதை அப்படியே அப்சைட் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ஜெல்லி ரெடி. இது ஏபிசி ஜூஸ் ஆக்சுவலி உலகம் முழுதும் குடிக்கிறாங்கங்க. இந்த ஏபிசி ஜூஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இந்த ஜெல்லி வந்து இதுக்கு எல்லாமே ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். நீங்க கவலையே படாம இந்த ஜெல்லிஸ் 2-3 ஜெல்லிஸ் கூட நீங்க குழந்தைங்களுக்கு ஒரே டைம்ல கொடுக்கலாம். அவங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸோடையும் சேர்த்து அனுப்பலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி ரெசிபி உங்கள் குழந்தைங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ரெசிபிக்கு என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலை லைக்கும் பண்ணுங்க. தேங்க்யூ.